அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். போன தேர்ட் வீக்கான நம்ம லெவல் வந்து இதில் கொடுத்துருந்தோம். வீக்லி லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு மேக்ஸ் அண்ட் மார்க்கெட் யூடியூப் சேனலில் அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு இதில் பார்க்கலாம். அது முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் இப்போ கொடுக்குற வீடியோவில் கொடுத்த வீக்லி லெவல் மந்த்லி லெவல் அது கிடையாது, அது பொசிஷனல் கிளாஸில் இருக்கும். இது இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 21 21 மார்னிங் 11:15 தூங்குது. இதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வரலன்னாங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பேமெண்ட் லிங்க்குக்கும் வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீக் நம்ம போன வீக் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா, இந்த இடத்துல இருந்தது நம்ம கொடுக்கும் பொழுது 22,952 to 22,852 இங்கே வந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் இங்கிருந்து 23,542 to 23,648 இங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த இடத்துக்கு வரவே இல்லை, எப்படியோ போயிட்டார். சப்போர்ட் வரல, மேலே போயிட்டார். ஓகேங்களா? ஒன்று. இது எக்ஸ்பைரி டே, எவ்ரி எக்ஸ்பைரி டே டியூஸ்டே ஈவினிங் 3:30 முடிஞ்சிருந்தோடைய வேல்யூ, அதுக்கப்புறம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து போனவர் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டோம். இல்லை நான் பிளைண்டாகவே நான் ட்ரேட் எடுத்துருவோம் சார், 23,542 648 செல் எடுத்துட்டோம் சார், எடுத்துடலாம். இந்த ரூல் படி அப்படிதான். எடுக்கல இல்ல கன்ஃபர்மேஷன், நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்க கன்ஃபர்மேஷன் இருக்கும், படிக்காதவங்க அங்க வரும்போது எடுத்திருப்பீங்க. எட்ஜிங்கோட தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ்ல வச்சுக்கலாம். வீக்லிக்கு மந்த்லி கண்டிப்பா டே தான். அப்ப பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கணும்ன்றதுக்குன்னா ஹெட்ஜிங் எடுத்துட சொல்லுவோம். ஹெட்ஜிங் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். அது ஆப்போசிட்ல ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 200 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துரும். இங்க 100 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இங்க 200 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்துரும் ஆப்போசிட்ல ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா. இது வந்து 52 வாரத்துல 48 வாரம் 44 வாரம் 8 வாரம் என்ட்ரி கிடைக்காம இன்பிட்வீன்ல இருக்கும். ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட்னா ஆப்போசிட்ல ப்ராஃபிட் இருக்கும். இங்க பாருங்க, அடுத்த நாள் எவ்வளவு ப்ராஃபிட்டுங்க, 350 புள்ளிகள் ஏறி இருக்கு எக்ஸ்ட்ராவா. அப்போ இங்க எடுத்த எஸ்சிங்கோட எடுத்தது இங்க வந்து ப்ராஃபிட்டா மாறிடுச்சு. செல்லிங் இறங்காம, செல்லிங் இறங்கியிருந்தாலும் ப்ராஃபிட் தான். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட். ஆனா ஆப்போசிட்ல ட்ரிகர் ஆகி செல் ஆச்சுனாக்கல, இது ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 200 பாயிண்ட் ரிட்டர்ன். அப்ப 300 பாயிண்டே கிடைச்சிருக்கு. இதுதான் மேக்ஸ். அதுவும் எக்ஸாக்டா பாருங்க, நம்ம புள்ளிக்குள்ளதான் போய் நின்று மார்க்கெட் அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் டக்குன்னு தூக்கி அடிச்சிட்டாங்க மேல. இதுதான் ஹெட்ஜிங்கோட பண்ணணும் பொசிஷன். இதை எப்படி பண்ணணும், இதெல்லாம் இங்க வர ரூலை எப்படி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கலாமா. இங்க நம்ம ஸ்டூடெண்ட் யாருக்கு செல் எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் எடுப்போம், கன்ஃபர்மேஷன் இல்லாதனால எடுக்க மாட்டோம். இதுதான் மேக்ஸ். மார்க்கெட்டுங்கிறது இன்ட்ராடே பொசிஷன். இன்னும் மேக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டாக்குக்கெல்லாம் போட்டோம்னா கொடுக்க கூடாது, செபி ரூல் படி, அதனால கொடுக்க தெரியுங்க. ஸ்டாக் எல்லாம் போட்டா அந்த ஸ்டாக் அந்த டேட்ல முதற்கொண்டு டேட்லாம் இருக்குதுல்ல, அந்த டேட்லாம் ஃபைன் பண்ணி அந்த டேட்ல இருந்து தான் அந்த ஸ்டாக் ஏறதா இறங்குறதோ டிசைட் ஆகும். ஒரு பிரைஸ், அந்த பிரைஸ்ல வந்தாதான் அந்த மூமெண்டே இருக்கும். அதெல்லாம் இருக்கு பொசிஷனல். ஓகேங்களா? அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல ஹெட்ஜிங்கோட பண்ண முடியாது. அப்போ இந்த வீக்கும் நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. அடுத்த வீக்கான லெவல் நாளைக்கு, இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையில் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.